ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை தெலுப்பொண்ணு. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் வந்து டபுள் கிளென்சிங். டபுள் கிளென்சிங் பற்றி நான் இந்த வீடியோவில் சில டிப்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணி போகிறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டபுள் கிளென்சிங்னா என்னது? ஸோ டபுள் கிளென்சிங்னா சில பேர் வந்து கிளென்சர் வச்சு 2 times வந்து டபுளாக வந்து கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. பட் அது வந்து ராங். டபுள் கிளென்சிங்ன்றது நம்மளுடைய ஸ்கின் கேரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும். எதனாலனா நம்ம ஃபேஸ்க்கு வந்து மேக்கப் போடுவோம், லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுவோம், ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் சரி, இல்லைன்னா மேக்கப் போட்டாலும் சரி, கண்டிப்பாக வந்து நம்ம டபுள் கிளென்சிங் பண்ணணும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலை அப்படின்னு நினைக்கும் போது வீக்லி 2 to 3 times வந்து இந்த டபுள் கிளென்சிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆயிலி ஸ்கின், நீங்கள் ரெகுலராக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன், இல்லை ரெகுலராக வந்து மேக்கப் போடுவேன் அப்படின்னு நினைக்கும் போது வந்து நீங்கள் கண்டிப்பாக டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி டபுள் கிளென்சிங் பண்ணணும். ஸோ நம்ம டபுள் கிளென்சிங் எது வச்சு பண்ணணும்? நமக்கு கிளென்சிங் ஆயில், கிளென்சிங் பாம், இல்லைன்னா மிஸ்லர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இது வந்து நமக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும், ஆஃப்லைன்லேயும் கூட சில சூப்பர் மார்க்கெட்ஸ் இல்லை பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கிறவங்க கிட்ட கூட இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் மிஸ்லர் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா கிளென்சிங் பாம் இல்லைன்னா கிளென்சிங் ஆயில் வச்சு நீங்கள் ரெகுலராக வந்து டபுள் கிளென்சிங் பண்ணிக்கலாம். இதுதான் நான் யூஸ் பண்ணுற மிஸ்லர் வாட்டர். இது வந்து கார்னியர்லேருந்து இது வச்சு தான் நம்ம வந்து டபுள் கிளென்சிங் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உங்களுடைய மேக்கப் ஆகட்டும், சன்ஸ்க்ரீன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம மிஸ்லர் வாட்டர் இல்லைன்னா கிளென்சிங் ஆயில் இல்லைன்னா கிளென்சிங் பாம் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற மேக்கப், சன்ஸ்க்ரீன் இதெல்லாமே ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம ஜெல் பேஸ்டு கிளென்சர் யூஸ் பண்ணி நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது நம்ம உள்ள இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் ஆகட்டும், ஃபேஸில் டீப்பாக வந்து இன்னும் கிளென்ஸ் ஆகி ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீலிங் வரும். இந்த டபுள் கிளென்சிங் பண்ணுறதுனால சில பெனிஃபிட்ஸ் வந்து நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணி போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டீப்பாக வந்து நம்ம ஃபேஸ் வந்து க்ளீன் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸில் இருந்து ஒரு பிரைட்னஸ் வந்து வெளியே வரும். நெக்ஸ்ட் பாயிண்ட், டபுள் கிளென்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த சீரம் யூஸ் பண்ணணும் இல்லை எந்த க்ரீம்ஸ் யூஸ் பண்ணணும் வந்து அது நல்லா அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆகிறதுனால அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து நல்லா சீக்கிரமாக வரும். நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த டபுள் கிளென்சிங் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். நெக்ஸ்ட்டு நைட் டைம் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் கிடைக்கும். நம்ம அந்த டயர்ட்னஸ் வந்து இது எல்லாமே வந்து போய் ஒரு ரிஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் வரும். நான் எப்படி டபுள் கிளென்சிங் பண்ணுவேன்னு இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆக்சுவலி என் ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப் இல்லை. நான் ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே வந்து லைட்டாக ப்ளஷ் அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஃபவுண்டேஷன் க்ரீம் அண்ட் பிபி க்ரீம் இல்லைனா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஸோ என்னோடய ஃபேஸ்க்கு லைட் மேக்கப் தான் இருக்குது. ஸோ மேக்கப் எப்படி ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும் நம்ம பார்க்கலாம். என்கிட்ட வந்து இந்த காட்டன் பேட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த காட்டனை வந்து எடுத்துக்கிறேன். ஐயோ, ஸோ இந்த மாதிரி காட்டனை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்ககிட்ட காட்டன் பேட்ஸ் இருந்தாலும் சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த மிஸ்லர் வாட்டரை யூஸ் பண்ணி இந்த காட்டனில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மிஸ்லர் வாட்டர் வந்து காட்டனுக்குள்ளே வரும். ஸோ ஜென்டிலாக வந்து நம்ம இந்த காட்டன் வச்சு ஃபேஸ் மேலே இருக்கிற மேக்கப்பு அண்ட் சன்ஸ்கிரீன் ரிமூவ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ரப் பண்ணக்கூடாது. ஸோ ஜென்டிலாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ லிப்ஸ்டிக் இல்லை ஐலைனர் இருந்துச்சுன்னா 5 seconds வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அது கிளியராக வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து
மிஸ்லர் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த கிளென்சர் வந்து செட்டாஃபில் ஜென்டில் கிளென்சர். ஸோ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கிளென்சர் வேணுமோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கிளென்சர் எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபேஸில் வந்து நல்லா ஜென்டிலாக வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு 1 மினிட் நம்ம வந்து ஜென்டிலாக வந்து ஸ்கின் மேலே இப்படி மசாஜ் பண்ணிட்டு இருந்தா கிளியராக வந்து ஃபேஸில் இருக்கிற எல்லா டர்ட் பொல்யூஷன் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். ஸோ அப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஃபேஸ் வந்து எவ்வளோ கிளியர் ஆயிடுச்சு, எவ்வளோ ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம டபுள் கிளென்சிங் வந்து பண்ணணும். இது நைட் டைம் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற எல்லா டர்ட் பொல்யூஷன் மேக்கப் சன்ஸ்க்ரீன் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சரி அது பர்ஃபெக்டாக வந்து அதோடைய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.